வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய கரிகாலன் கட்டிய கல்லணை 6வது பாடம் தான் பார்க்க போகிறோம். பக்கம் 29 இருக்குது. இங்கே பாருங்கள், இவர் தான் கரிகாலன் இந்த அணையை கட்டியவர். பாருங்கள், கல்லணைனா அணைனா என்ன, தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, அணைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது பல கிராமங்களுக்கு பல ஊர்களுக்கு என்ன பண்ணும், நீர் வளத்தை தரும். நீர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் இருந்தால் தான் மனிதர்கள் உயிர் வாழ முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அணையை கட்டியவர் தான் கரிகாலன். இந்த கரிகாலன் எப்படி கட்டினாங்க, என்ன வரலாறு அப்படின்றத இந்த பாடத்தில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பள்ளி விடுமுறை மணிமொழியும் கனிமொழியும், பள்ளி விடுமுறை மணிமொழியும் கனிமொழியும் மாமா வீட்டிற்கு சென்றனர். கல்லணையை பார்க்க விரும்பினர். அத்தை மாமாவுடன் புறப்பட்டனர். விடுமுறைக்கு மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ போயிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கல்லணையை பார்க்க போயிருக்காங்க. அத்தை கேட்குறாங்க, நாம் கல்லணையை நெருங்கி விட்டோம். அப்போ கனிமொழி என்ன சொல்கிறாங்க, அத்தை கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? நல்லா தெரிஞ்சுக்கங்க, கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? அத்தை என்ன சொல்கிறாங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. மாமா சொல்கிறாரு, அதோ பாருங்கள் கல்லணை, அதோ பாருங்கள் கல்லணை. மணிமொழி என்ன சொல்கிறாங்க, கல்லணை எவ்வளவு நீளமாகவும் அழகாகவும் இருக்கிறது. இந்த கல்லணையை யார் கட்டியது மாமா? புரியுதுங்களா? கல்லணை ரொம்ப நீளமாக அகலமாக அழகாகவும் இருக்கிறது. இந்த கல்லணையை யார் கட்டியது மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மாமா என்ன சொல்கிறாரு, இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னர் கட்டினார். யார் கட்டினது? கல்லணையை கரிகாலன் என்ற மன்னர் கட்டினார். அப்போ மணிமொழி என்ன சொல்கிறாங்க, அவரை பற்றி சொல்லுங்கள். சிறப்புமிக்க சோழ அரசர்களுள் கரிகாலனும் ஒருவர். இவரது இயற்பெயர் வளவன் என்பதாகும். இவரது இயற்பெயர் என்னது? வளவன் என்பதாகும். அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது? அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது? கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு தீ விபத்து ஏற்பட்டது. அவரின் கால் கருகியது. அதனால் அவருக்கு இப்பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. கரிகாலனோட உண்மையான பெயர் என்ன? வளவன். இளம் வயதுல ஒரு தீ விபத்துல அவருடைய கால் கருகியதால் அவருக்கு என்ன பெயர் வந்துச்சு? கரிகாலன் என்ற பெயர் வந்தது. அடுத்ததான் என்ன பார்க்க பாருங்க. அப்போ கனிமொழி என்ன கேட்குறாங்க, கல்லணையை பற்றி கூறுங்கள் மாமா, கல்லணையை பற்றி கூறுங்கள் மாமா. மாமா சொல்றாரு, சரி கூறுகிறேன். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. இப்போதைக்கு ரொம்ப பழமையான அணை பயன்பாட்டில் இருக்குதுன்னா அது என்னதுன்னா கல்லணை. கல்லணை மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். அடித்தளம் எதை வச்சு கட்டியிருக்காங்க? மணல் வச்சு கட்டியிருக்காங்க. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. ரொம்ப 2000 வருஷத்துக்கு முற்பட்ட பழமையான ஒரு நீர்ப்பாசன திட்டம் அமைஞ்ச ஒரு அணை எதுன்னு சொன்னால் கல்லணை தான். அந்த அளவுக்கு இது என்ன பண்ணுது, பெரும் புகழும் வாய்ந்தது. அதேமாதிரி ரொம்ப நுட்பமாகவும் கட்டியிருப்பாங்க. இத்தனை வருஷம் 2000 வருஷம் கழிச்சும் இன்னமும் அது நின்று நிலைச்சு நிற்கிது. அப்போ அதை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இப்போ மணிமொழி என்ன சொல்கிறாங்க, ஓ அப்படியா மாமா, சரி மேலும் சொல்லுங்கள். ஓ அப்படியா, இன்னும் அதுக்கு மேலேயும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமொழி சொல்கிறாங்க. அப்போ மாமா சொல்கிறாரு, காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். அந்த நீர் எதற்கு பயன்படாமல் வீணாக கடலுக்கு சென்றுவிடும். காவிரியில அடிக்கடி பெருவெள்ளம் வருமா, அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் வீணாக கடலுக்கு சென்றுவிடும். மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டனர். அதனை தடுக்கும் வகையில் பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன். அதாவது தஞ்சாவூர்ல தான் காவிரி நதி பாயுது. அப்போ காவிரியில மழை காலத்துல என்ன வந்துச்சா, வெள்ளப்பெருக்கு வருமா. வெயில் காலம் கோடை காலம் வந்துச்சுன்னா மக்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அப்போ அதை தடுக்க அவர் என்ன பண்ணாரு, அப்போ மழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு இருக்கும்போது அந்த வெள்ளத்தெல்லாம் சேமித்து வைக்கலாமே, கோடை காலத்தில் அதை பயன்படுத்திக்கலாமே, ஏன் மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் என்ன பண்ணாரு, ஒரு அணையை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் முடிவெடுத்தார். அடுத்து மணிமொழி என்ன கேட்குறாங்க, மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள்? மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள் சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கு அத்தை என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, காவிரி ஆற்றின் மீது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு போட்டனர். என்ன பண்ணாங்க, காவிரி ஆற்றில் என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய பாறைகளை கொண்டு போட்டனர். அப்போ என்ன பண்ண, அந்த பாறைகள் நீர் இருப்பின்காம சிறிதாக மண்ணுக்குள் சென்றன. தண்ணி ஆற்றுல தண்ணி போகும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெரிப்பு ஏற்பட்டு
மண்ணுக்குள் சென்றன. அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டுக்கொள்ளும்படி செய்தனர். என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல பாறைகளை போட்டிருக்காங்க காவிரி நதி மேல. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமா மண்ணெரிப்பின் காரணமாக மண்ணுக்குள் சென்றதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பாறை மறுபடியும் 100 பாறையை போட்டு 2 பாறையும் என்ன பண்ணிருக்காங்க, தண்ணீர்ல கரையாத ஒரு வகையான மண்ணு களிமண்ணை பூசி ஒட்டும்படி செஞ்சிருக்காங்க. பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றளவும் உறுதியோடு நிற்கிறது கல்லணை. இது தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. இது என்னது, தமிழர்களுடைய கட்டுமான திறனைக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. பல நூற்றாண்டுகள் கடந்து இன்னைக்கு எப்படி இருக்கு, நல்லா உறுதியோடு கல்லணை நிற்கிறது. அப்போ மணிமொழி என்ன சொல்றாங்க, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கல்லணை உள்ளவரை கரிகாலனின் புகழ் நிலைத்து நிற்கும். அப்போ இந்த கல்லணை இருக்க வரைக்கும் யாரோட பெயரும் நிலைத்து நிற்கும், கரிகாலனுடைய பெயரும் நிலைத்து நிற்கும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, காவிரி பற்றிய கல்வெட்டு செய்தி. இது பத்தின செய்தி ஒரு கல்வெட்டுல இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லணை 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. எப்ப கட்டப்பட்டது? 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரிகிறது. காவிரி ஆறு எப்படி பிரிகிறது? காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரிகிறது. காவிரி ஆறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. காவிரி ஆறு பிரியக்கூடிய இடத்துல தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டம் இதனால் வலம் பெறுகின்றன. இந்த கல்லணை மூலமா யார் யார் வலம் பெறுகிறார்கள்? திருச்சியும் தஞ்சாவூரும். இது உழவு பாசனத்துக்கான மிகப்பெரிய திட்டமாகும். உழவு பாசனம் என்னது? விவசாயம் பண்றது. விவசாயம் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நீர்ன்றது மனிதருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அந்த நீரை சேமிச்சு வைக்கணும். அதை தான் கரிகாலன் பண்ணியிருக்காரு. ஏன்னா என்ன பண்றாங்க, மழை வந்ததுன்னா மழையால நீரால கஷ்டப்படுறோம், வெயில் காலம் வந்துச்சுன்னா தண்ணி இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறோம். அப்போ அந்த தண்ணியை சேமிச்சு வைக்கிறதா புத்திசாலித்தனம்ன்றத கரிகாலன் அணையை கட்டி முடிவெடுத்திருக்காரு. இது அதனால என்ன பண்ணிக்குதுன்னா, திருச்சி, தஞ்சாவூர் இந்த 2 மாவட்டங்கள் வளம் பெற்று விவசாயம் அங்க நல்லா செழித்து வளர்கிறது. எதனால? இந்த கல்லணையால தான். அடுத்து பாருங்க, அறிந்து கொள்வோம். எங்கெங்க அணை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. கல்லணை எங்க இருக்குன்னா, தமிழ்நாட்டின் முக்கிய அணைகள் மாவட்டங்கள். கல்லணை எங்க இருக்கு? தஞ்சாவூர்ல இருக்கு. மேட்டூர் அணை எங்க இருக்கு? சேலம். வைகை அணை எங்க இருக்கு? தேனி. சாத்தனூர் அணை எங்க இருக்கு? திருவண்ணாமலை. பவானி சாகர் அணை எங்க இருக்கு? ஈரோடு. கிருஷ்ணகிரி அணை எங்க இருக்கு? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி அணை எங்க இருக்கு? கிருஷ்ணகிரி. இது நம்ம அணை எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நண்பர்களும் வீடியோ பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.